சென்னையில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் பிரச்சனை. புக் பண்ணால் சிலிண்டர் வரமாட்டேங்குது. இப்போ போய் புக் பண்ணோம்னா 20 நாள் டைம் தராங்க. 20 நாள் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? எவ்வளோ பணம் ஹோட்டல் செலவு பண்ணி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும்? நம்ம 4 பேர் வீட்டில் இருக்கிறோம். 4 பேருக்கு எவ்வளோ ஆகும்? காலை டிஃபன், மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுனா 20 நாள் வரைக்கும் என்ன பண்ணுறது? அடுப்பு இருக்க மாட்டேங்குது, கேஸும் கிடையாது. கேஸ் இல்லைன்னா கிருஷ்ணல் மண்ணெண்ணெய் ஊற்றினா அத்தையும் கட் பண்ணியாச்சு. நாங்கள் எங்கே போய் கட்டை தேட முடியும்? இங்கே எங்கே இருக்குது கட்டைங்க? கட்டையும் தேடும்போது ஹோட்டல் வாங்கி சோறு தின்னு உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் நிலைமை என்ன தான் ஆகிறது? இந்த சிலிண்டருக்கு ஒரு வழி பண்ணுங்க சீக்கிரமா. அதுக்கு வேணாலும் நல்லதா இப்போ என்னவோ சைக்கின்னா நாங்கள் எப்படி பண்ணுறது? 3 நாளைக்கு அப்புறம் 1 வாரம் லீவ் ஆகுது. அப்புறம் வேலை செய்கிறவங்க எதை வச்சு சாப்பிட்றது? வந்தால் தான் சம்பளம், வரலன்னா சம்பளம் கிடையாது. அது நம்பி தான் இருக்கிறாங்க. யாரும் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு தானே பழக்கிறோம். அதை வச்சு சாப்பிட்ணும். இதுமாரி இருந்தால் எப்படி பழகிறது? நான் ஆட்டோ டிரைவரு. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு வேலை, ஒரு சில பங்க்கில் கேஸே கிடையாது, ஒரு சில பங்க்கில் கேஸ் இருக்குது, ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அங்கே 54 ரூபா இருந்தது, 64 ஆச்சு, 69 ஆச்சு, 72 ஆச்சு, 74 ஆயிடுச்சு. இப்போ மாத்தூரில் போய் போடலான்னு போனால் அங்கே கேஸே கிடையாது. தற்சமயம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கதை இது. இப்போ இங்கே 85 ரூபா சில்லற கேஸுக்கு 300 ரூபா போட்டுக்கிறேன். 3 கிலோ சில்லற 35 மில்லி வந்திருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல. காலிலேருந்து நான் ஒரு 600 ரூபா ஓட்டியிருக்கிறேன். இதில் 300 ரூபாய் கேஸ் வச்சு குடும்பத்தை பார்க்கணும். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, டீ கூட சாப்பிட்றது கிடையாது. ஆனால் குடும்பத்தை நடத்த முடியல. இந்த மாதிரி இல்லை. அது எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். இதை கொஞ்சம் சரிப்படுத்தினா போதும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இப்போ தமிழகத்தில் அதிகமாகிட்டு இருக்கு. இதால் அதிகமாக பாதிக்கப்படுறது ஜனங்களும் வணிகர்களும் தான். அதாவது என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ சிலிண்டர் 1 வாரம் புக் பண்ணி 1 வாரம் போகுது அப்படின்னாக்கா, மறுபடியும் ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு 3 நாள் கடை போட்டு லீவ் போட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சிலிண்டர் டீலரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கேட்டாக்கா அவங்க லோடு வரலை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை நம்ம தீர்க்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனாலேயோ அரசியல் ரீதியான இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிருக்கு. கப்பல் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. கப்பல் வந்தால் கூட அதை நிறைய ரீஃபைன் பண்ணி தான் எப்படி 1 வாரம் 10 நாள் ஆகும். அப்படிங்கும்போது இதாவது அதிகமாக பாதிக்கப்படுறதுல எங்களை போல் வணிகர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 2000 ரூபா ஒரு சிலிண்டரு இன்றைக்கி 3000, அதாவது 3000 5000 வரைக்கும் சில பேர் வாங்கி கம்பல்சரி கடை போட்டு ஆணுங்கனாங்க. அதை 5000 ரூபாய்க்கு சிலிண்டர் எடுத்து நம்ம இது பண்ணால் கூட அது நிறைய பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது சம்பளம் தரணும், கடை வர கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வணிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இருந்தாலும் கடை போடணுமே அப்படிங்கிறத தான் போடுறோம். இதில் நிறைய பாதிக்கப்படுறது வணிகர்கள் மக்கள் தான். கேஸ் இல்லைனா தான் பாருங்க, பின்னால் என்ன வச்சுருக்க பார்த்துங்க. விறகு அடுப்பில் செய்கிறோம். கேஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. அடுத்து பாருங்க வேற சுத்தம் கிடைக்க மாட்டேங்க. 5 ரூபா போன விறகுலாம் இப்போ 15 ரூபான்றாங்க. நைட்டு டிஃபன் கடை கெட்டு போச்சு வியாபார தொழில். இந்த கேஸ் கொஞ்சம் கம்மி, அதுவும் ரேட்டு வரப்போ சின்ன சிலிண்டர் 4000ன்றாங்க. பெருசு பெரிய பெரிய ஹோட்டல் மட்டும் சப்ளை பண்ணுறாங்க. சின்ன சின்ன வியாபாரம் ரொம்ப அடி வாங்காது. கடை 1 வாரம் சிலிண்டர் லீவுண்ணா, அதனால கடை ஒழுங்காக போகலன்னா சம்பளம் வராது. நான் டெய்லி தான் சம்பளம் வாங்குறேன், சம்பளம் வராது. சிலிண்டர்னா கடை 1 வாரத்துக்கு முடிதான் இருக்கும். இப்பயோ சிலிண்டர் கிடைக்க மாட்டுது. ஃபுல்லாக போயிட்டு வேலையை வச்சா திருப்பி போய் பிரச்சனை வர்றதா இருக்குது. அதனால சிலிண்டர்னா ரொம்ப இதுதான். கடை முடியுதா போகுது. இப்போ 2 நாள் போச்சுன்னா 1 நாள் லீவ் வருது, திருப்பி 2 நாள் போகுது 1 நாள் லீவ் வருது. ஜாஸ்தி இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வேற எதுவும் கேஸ் மட்டும்தான். கேஸ் ஒழுங்காக இருந்தால் இது அது போகிற ஒன்று நிற்கிற மாதிரி தெரியுது.
அது அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு அரசாங்கம் வச்சு பண்ணோம். மோடி தயாரா இருக்கு சொல்லியிருக்காரு. தயாரா இருக்கா? என்ன தயாரா இருக்கீங்க? எதுவுமே தயாரா சும்மா தான் இருக்கிறோம். பேக்கிங் பண்ணிக்க தான் வேலை இல்லை. 5 நாள் ஆச்சு, கேஸ் இல்லை, வருமானம் கட்டமாகிடுச்சு, இன்னும் ஒன்றும் புரியல. அதுக்கு என்னவா முடிவு பண்ணுங்க. அந்த 900 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்குறத மூக்கை அடைக்குது, நம்ம தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 3000 ரூபாய் பிளாக்ல வாங்கினா எங்கே போய் வாங்குறது? கரண்ட் அடுப்பில் வாங்கி செஞ்சாலும் பயமா இருக்குது. அதுக்கு தகுந்த பொருள் வச்சாதான், அதுக்கு வேற என்ன பொருள் வச்சா வெடிக்குது, அதுவும் பயமா இருக்குது. அப்போ எப்படி தான் பண்ணுறது? நம்ம கடை வந்து டெய்லி போடணும்னு சொல்ல முடியாது. இப்போ எங்களுக்கு சிலிண்டர் ஓடிட்டே இருக்கும்போது இன்னொரு சிலிண்டர் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு காலியாக கண்டிஷனில் சொல்லுங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அப்படி காலியானதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் கூட சிலிண்டர் இல்லை, அதாவது லோடு வரல அவங்களுக்குமே. நம்ம டீல வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாரமோ 2 நாளோ 3 நாளோ வெயிட் பண்ணி தான் 3 நாள் கடை லீவ் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடை திறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு சென்னையில் மட்டும் 80% 85% வரைக்கும் கடை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணி தான் இருக்காங்க. யாருமே ஓப்பன்லாம் கிடையாது. அதாவது 1-2 இருக்காங்கனாக்கா கடை திறக்குமே அப்படிங்கிற ஒரு இது. அதனால தான் அதிகமாக ரேட் கொடுத்து சிலிண்டர் வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்களே தவிர அதை வந்து அவங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் இப்போ உள்ள மக்களின் நிலைமை வந்து வணிகர்கள் நிலைமை உண்டு. இதில் பாதிக்கப்படுறவங்க மக்களும் பாதிக்கப்படுறாங்க, வணிகர்களும் பாதிக்கப்படுறாங்க. நமக்கு அதனால இப்போ கேஸில் வந்தோம், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ திருப்பி நம்ம அடுப்பு ஆனால் செய்யாத ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் வராது, வேற ஒன்றும் கிடையாது. பழகினவனுக்கு தயாரா தான் இருக்கிறீங்க. நமக்கு வேலை ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னொரு அடுப்பு பேச போட்டுன்னு வச்சுக்க, நைட்டு டிஃபனுக்கு தோசைக்கு இட்லிக்கு வச்சிருவேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதான் சொல்றேன், செய்கிற ஆளுக்கு ஈஸி, செய்யாத ஆளுக்கு ரொம்ப கஷ்டம்.